இனிய நாள் பிறந்தது, இறை புகழ் பாடி மகிழ்ந்திடுவோம். இறையடி தொழுகிட வாருங்கள், வாழ்த்திசை பாடுவோம் வாருங்கள். இனிய நாள் பிறந்தது, இறை புகழ் பாடி மகிழ்ந்திடுவோம். இறையடி தொழுகிட வாருங்கள், வாழ்த்திசை பாடுவோம் வாருங்கள். புனித கன்னிமரியாவுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். ஏனெனில் அவரிடமிருந்து நீதியின் கதிரவனாகிய நம் கடவுள் கிறிஸ்து தோன்றினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த மண்ணுலகில் எத்தனையோ பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி இருக்கலாம். ஏன் நம்முடைய பிறப்பு விழாவை கூட நாம் பல ஆண்டுகளாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிறப்பு விழாவில் காண முடியாத மகிழ்ச்சி, இந்த உலகில் நம்மை சார்ந்தவருடைய பிறப்பு விழாவில் காண முடியாத மகிழ்ச்சி இன்று நம் அனைவருடைய உள்ளத்திலும் இந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு பெரிய அலையை போல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் குறையோடி கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இறைவனின் தாயும் என்னுடைய தாயாகிய அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா. இந்த பிறப்பு பெருவிழாவிலே நாம் அனைவரும் இந்த பரிசுத்த பரிகார பலியிலே கலந்திருக்கின்றோம். அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்துவது முதல் ஏவாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றெடுத்த இரண்டாவது ஏவாள் என்று. முதல் ஏவை மரணத்தை எடுத்து வந்தாள், இரண்டாவது ஏவை வாழ்வை கொண்டு வந்தாள் என்று சொல்லுகிறது. தன்னுடைய பிறப்பின் வழியாக இந்த மனு உலகிற்கு வாழ்வு கொண்டு வந்த தாயினுடைய இந்த பிறப்பு பெருவிழாவில் கூடியிருக்கிறனா, இந்த அன்னையினுடைய அரவணைப்பில், இந்த அன்னையினுடைய பராமரிப்பில், இந்த அன்னையினுடைய வழிநடத்துதலில் நாமும் நம்முடைய நாட்களை கடந்து செல்ல இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர்,
ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித கன்னிமரியாத்தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் மடியார்களாக எங்களுக்கு விண்ணகருட்கொடைகளை நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமுறைவோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர். புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்து தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று
இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை இறைவனுடைய தாயும் நம்முடைய தாயுமாகிய அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு இருகரம் விரைத்து அழைக்கின்றது. நம்முடைய தாய் திருச்சபையிலே திருவழிபாட்டு நிகழ்வுகளில் நாம் பார்க்கின்றோம், புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதை. இந்த புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் புனிதர்கள் என்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய விழாவை கொண்டாடுவதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், அவர்களுடைய விண்ணக பிறப்பை தான் நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். அவர்களுடைய பிறப்பு தினத்தை நாம் விழாவாக கொண்டாடுவதில்லை. யாரெல்லாம் தங்களுடைய உயிரை இந்த மண்ணுலகில் மாய்த்தார்களோ, இயற்கை எய்தினார்களோ, இறைவனுக்குரியவர்களாக திருச்சபை யாரை புனிதர்கள் என்று அங்கீகரிக்கின்றது, அவருடைய விழாவை அவர்களுடைய மரண நாளை வைத்துதான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது அது விண்ணக பிறப்பின் பெருவிழா என்று. அப்படி விண்ணக பிறப்பின் பெருவிழா என்று கொண்டாடுகின்ற தருணத்தில் அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா ஒரு மாறுபட்ட விழா என்பது நமக்கு தெரியும். திருச்சபையிலே 3 நபர்களுடைய பிறப்பு விழாவை மட்டும்தான் கொண்டாடுகிறது. ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு விழா, 2வது அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா, 3வது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா. இந்த 3 நபர்களுடைய பிறப்பு விழாவை தான் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த 3 நபர்களுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதில் ஒரு தனி சிறப்பு இன்று அன்னை மரியாளுடைய விழா நமக்கு கொடுக்கின்றது. இந்த அன்னை மரியாளுடைய விழாவிலே புனித அகுஸ்தினார் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகிறார்: நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த பெருவிழா வந்துவிட்டது. மண்ணில் தோன்றிய விண்மலர் இவர், இவரிடமிருந்துதான் வான்புகள் லீலி மலர் தோன்றியது. இவருடைய வருகையால் தான் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூசு படிந்த மனித இயல்பு மாற்றமடைந்து மேன்மை பெற்றது. இதனால் இந்த இயல்பிற்கு ஏற்பட்ட இழக்கு நீங்கியது என்று சொல்லுகிறார். இந்த விழாவை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். மண்ணிலே விண்மலர் தோன்றியது என்று சொல்லுகிறார். இந்த மண்ணிலே மனுகுலத்தினுடைய மீட்பை பெற்றுத் தருவதற்காக இந்த அன்னை மரியாள் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். மனுகுலத்தின் மீது விழுந்த தூசியை இந்த மரியாளுடைய பிறப்பின் வழியாக நமக்கு அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இந்த மண்ணுலகிலே இந்த மரியாளுடைய பிறப்பு விழாவின் வழியாக நம்முடைய தூசு அகற்றப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்கின்ற பொழுது பவுலடிகளார் அற்புதமாக தன்னுடைய எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார்: நாம் தூயராவதற்கும் மாசற்றவர்களாக இருப்பதற்குமாக தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை ஏற்கனவே உலகம் தோன்றுவதற்கு முன்னகவே தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். நாம் தூயவராவதற்கும் மாசு மறுவற்றவராக இருப்பதற்காகவும் உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார். சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகிலே நீங்களும் நானும் பாவிகளாக ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது.
நம் திருமுழுக்கின் வழியாக இந்த பாவங்கள் கழுவப்படுகின்ற பொழுது நாம் அனைவருமே இந்த விண்ணகத்திற்கு உரியவர்கள் என்பதையும், உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே கடவுள் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று பவுலடிகளார் உணர்ந்து சொல்லுகிறார். என்றால் பாவத்தோடு பிறந்த நம்மையே இறைவன் முன்னதாகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்த இந்த அன்னை மரியாளை தந்தை கடவுள் எப்படி தேர்ந்தெடுத்திருக்க கூடும்? நம்மை தேர்ந்தெடுத்த தந்தை கடவுள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்திருக்கின்ற இந்த தாயை எப்படி தேர்ந்தெடுத்திருக்க கூடும் என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவளோ உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிக்காலை தீண்ட முயலுவாய். இதுதான் அன்னை மரியாளுடைய பிறப்பினுடைய முதல் அறிவிப்பு. முதலாக இந்த மண்ணுலகிலே கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் இன்ப வனத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சாத்தானின் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பாவக்கடலில் அவர்கள் விழுகின்ற பொழுது அவர்கள் நிர்வாணியாக இருப்பதை அறிந்து ஒருவரை ஒருவர் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே கடவுள் அவர்களை தேடி வந்து அவருடைய குறைகளை வெளிப்படுத்தி, இதோ உங்களுடைய குறைகளும் குற்றங்களும் கழுவப்பட போகிறது. எப்படி என்றால், கன்னி ஒருத்தி இந்த மண்ணுலகிலே பிறந்து ஒரு மகனை பெற்றெடுப்பான், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் தீமையின் தலையை நசுக்குவாள் என்று அன்னை மரியாளுடைய பிறப்பை அன்றே தந்தை கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் ஏவாள் நம் அனைவருக்கும் இறப்பை கொண்டு வந்தாள். இரண்டாவது ஏவாள் அன்னை மரியாள் நமக்கு வாழ்வை கொண்டு வந்தாள். முதல் ஏவாள் பாவியானாள். இரண்டாவது ஏவாள் மீட்பரை நமக்கு பெற்றுக் கொடுத்தாள். முதல் ஏவாள் பாவிகளை பெற்றுக் கொடுத்தாள், இரண்டாவது ஏவாள் மீட்பரை பெற்றுக் கொடுத்தாள். இவ்வாறு அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் புனிதத்தையும் நாம் விளக்கிக் கொண்டே போகலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த தாயினுடைய பிறப்பினுடைய நிகழ்வை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணிவாழ்விலே இவ்வாறு சொல்லுவார், நல்ல மரம் நல்ல கனியை தரும், தீய மரம் தீய கனியை தரும். இந்த தாயானவளை இந்த மண்ணுலகிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் எடுத்த முயற்சிகளில் இன்னொன்றையும் நாம் காண முடிகிறது. அதுதான் சுவக்கின் அன்னாள், அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள். இந்த தாயை இந்த மண்ணுலகிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த குடும்பம் இவர்கள். எப்படி தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தாரோ, அதே போல இந்த தாயை இந்த மண்ணுலகிற்கு கொடுப்பதற்காக ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், சுவைக்கின் அன்னாள். இவர்கள் இருவருமே இறைவனுக்கு பயந்து வாழ்ந்த குடும்பம். கணவனும் மனைவியும் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தவர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எனவேதான் இவர்கள் திருமணம் முடித்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் குழந்தை பாக்கியமில்லாமல் இவர்கள் வாழ்ந்த கொடூரமான வாழ்வு இந்த மண்ணுலகில் எந்த ஒரு தம்பதியிற்கும் கிடைத்துவிடக்கூடாது. அன்னாள் தோட்டத்திலே நின்று கொண்டு அழுகிறாள். தன் தோட்டத்திலே இருக்கக்கூடிய அடைக்கலான் குருவிகளுடைய கூண்டுகளை பார்த்து அன்னாள் இவ்வாறு சொல்லுகிறார், இந்த குருவிகள் கூட தன்னுடைய திருமணத்தின் பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை, எங்களுக்கு ஏன் இந்த கொடுமை என்று. சுவக்கின் ஆலயத்திலே காணிக்கையாக பொருட்களை எடுத்துச் செல்லுகிற பொழுது ஆலயத்திலிருந்து குருவானவர் சுவக்கினை வெளியே போய் சொல்லுகிறார், நீர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படாதவன், குழந்தை பாக்கியம் இல்லாதவன், கடவுளால் சபிக்கப்பட்டவன், நீர் ஆலயத்தை விட்டு வெளியே சென்றால் தான் நான் என்னுடைய பலியை செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை கொடுமையான தருணம் இது! இருவரும் வேதனையில் வாழ்ந்தார்கள், ஆனால் இருவரும் இறைவனை விட்டு அகன்று போகவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் தேர்ந்தெடுக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் தனி சிறப்பு வாய்ந்தவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு தன் மகனை அன்னை மரியாள் வழியாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாரோ, அதே தூயதுள்ள குடும்பத்தை, தூயதான கணவனையும் மனைவியும் தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்து எந்த அளவிற்கு அவர்கள் விசுவாசத்தோடு தங்களுடைய நாட்களை கடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த தாயானவளை குழந்தையாக தந்தை கடவுள் கொடுக்கிறார். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை நோக்கி அருள்மிக பெற்றவளை என்று சொன்னதும், நீர் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை தூயது என்று சொன்ன அதே கப்ரியேல் தூதர் தான்
சுவைக்கனுக்கும் தோன்றி சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை இறைவன் கொடுக்க போகிறார் என்று. மகிழ்ச்சி கடலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியவர் தன் மகளை பெற்றெடுத்த பிறகு ஆலயத்திலே 3 வயதிலே காணிக்கையாகவும் அர்ப்பணித்து விட்டார். இதுதான் அன்னை மரியாளுடைய பிறப்பினுடைய சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகள், இப்படி அன்னை மரியாளுடைய பிறப்பை இறைவன் ஆதியிலிருந்து தேர்ந்தெடுத்து இந்த மண்ணுலகிற்கு மீட்பை கொண்டு வருவதற்காக இந்த அன்னை மரியாளை இன்று மண்ணுலகிலே பிறப்பு விழாவை கொண்டாட செய்து கொண்டிருக்கின்றவர் பவுலடிகளார் சொன்ன வார்த்தை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆதியிலே கடவுள் தன்னுடைய மகன் வழியாக நீங்களும் நானும் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மாசு மதுவற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலகம் தோன்றுவதற்கு முன்னே நம்மையும் தேர்ந்தெடுத்து விட்டார். எந்த அளவிற்கு அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது அன்னை மரியாள் தன்னுடைய அழைப்பினை உணர்ந்து விட்டாள். ஆனால் நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இந்த அன்னை மரியாள் அழைப்பிற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாள். நாம் தெரிவித்திருக்கின்றோமா? இந்த அன்னை மரியாள் தன்னுடைய மீட்பினுடைய பாதையை முழுவதுமாக உணர்ந்து மகனோடு கடந்து சென்றார். நாமும் நம்முடைய மீட்பினை உணர்ந்து கடவுளோடு கடந்து சென்றிருக்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த தாயினுடைய பிறப்பு பெருவிழாவில் வெறும் வார்த்தைகளினால் அவளை புகழ்ந்து பாடுவதை விட நம்முடைய வாழ்க்கையினால் அவளை நாம் மகிழ்ச்சி கடலில் அழைத்துச் செல்லுவோம். ஒவ்வொரு பிறப்பு பெருவிழாவும் நம்முடைய தெரிந்தவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் இதயத்தின் நெருக்கமானவர்களுக்கும் ஒரு பரிசை எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்து அதில் அவர்கள் மகிழ்ச்சி காணுவதைப் போல அன்னை மரியாளுக்கு வெறும் வார்த்தைகளினால் வாழ்க மரி என்று பாடிவிட்டு அந்த அன்னை மரியாள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க மாட்டாள். மாறாக அவள் எப்படி அழைப்பை உணர்ந்தாலும், அவள் எப்படி அந்த அழைப்பை வாழ்வாக மாற்றினாலும், அவள் எப்படி அந்த அழைப்பினை முழுவதுமாக நம்முடைய மீட்பிற்காக முயற்சி செய்து வழிநடத்தினாலும், அதே போல நாமும் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுவோம். நாமும் நம்முடைய அழைப்பை உணர்ந்து கொள்வோம். நாமும் நம்முடைய அழைப்பை ஏற்று உணர்ந்து அதை வாழ்வாக மாற்ற இந்த திருப்பலியிலே தொடர்ந்துவற்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தில் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிரமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிர்மான ரசத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மனிதனானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்க எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றதாய் இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாக்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக்கிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்விட என்று புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுடிந்தவர் தோழியை புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகியோருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விளைகளும் அப்போதவராயிருந்தாக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்திருக்கிறாங்க என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ கன்னி ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்குக்காகவும் மீட்பின் விடியலுக்காக விளங்கிய புனித மரியாளின் பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவரின் சிறப்பாசிர் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வில் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித பாப்பர்களை கருத்துக்கள் வேண்டிக் கொள்வோம்.